ஹலோ, வெல்கம் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிக்மா வச்சு ஒரு டேஷ்போர்ட் எப்படி பண்ணலாம், ஸ்க்ரீன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு அப்ளிகேஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு லாகின் பேஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேஷ்போர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? ஸ்டார்டிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்பவும் போல் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன், டெஸ்க்டாப் போகிறேன். ஓகே, இதில் டிவின்னு இருக்கா, டிவி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம இதில் டெஸ்க்டாப், அதிலே டெஸ்க்டாப் இருக்கா, அதை போகிறேன், ஒரு கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? வந்துடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடு பார். ஓகேவா? முக்கியமாக இருக்கிறது சைட் பார் தான். சைட் பார் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும் நமக்கு. அச்சா. ஓகே, என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு டார்க் கலர் கொடுக்குறோம். ஓகே, டார்க் கலர் கொடுத்தாச்சு. இனி இதுக்கு கார்னர் ரெடியூஸ் இருக்கா, கார்னர் ரெடியூஸ் போகிறேன். போயிட்டு கார்னர் ரெடியூஸ் கொடுக்குறேன். நமக்கு இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, டாப் அண்ட் பாட்டம், அதுக்கு மட்டும்தான் கார்னர் ரெடியூஸ் வேணும். அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு மட்டும் கார்னர் ரெடியூஸ் வைக்கிறேன். ஓகேவா? ஒரு 25 வச்சுக்கலாம். இந்த சைடும் ஒரு 25 வச்சுக்கலாம். ஓகே, இதை 0 ஆக்கிக்கலாம், இதையும் 0 ஆக்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது சென்டராக இருக்கான்னு பார்க்கணுங்கள. ஓகேவா? எடுத்து லைட்டாக மேலே கீழே கொண்டு வாங்க, அதுவே உங்களுக்கு சென்டர் காட்டிடும். ஓகேவா? சென்டர் காட்டிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறோம். இதுதான் மெயின் ஸ்க்ரீன். ஓகே, டேஷ்போர்ட். ஓகே, இதுக்கும் அதே மாதிரி கார்னர் ரெடியூஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி 25 கொடுக்குறேன், கீழேயும் 25 கொடுக்குறேன். ஓகேவா? இங்கேயே ஒயிட் வச்சோம்னா நீட்டாக இருக்கும். ஓகேவா? இருங்க, வச்சு காட்டுறேன். வச்சா நீட்டாக இருக்கும், ஆனால் நமக்கு ஒயிட் வச்சா நல்லா தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வாங்க, ஸ்ட்ரோக் இருக்கா, அது கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அதில்
ஷேடோ வச்சு blur இருக்கா, blur-அ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி ஒயிட் ஆக்குறேன் ஃபுல்லாக. ஓகேவா, இப்போ வந்து தெரியுதா? இப்போ அதே மாதிரி இன்னொரு ஷேடோ வைக்கிறோம். ஓகே, அதே மாதிரி blur-அ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளகின்ஸ் போகிறோம். ஓகேவா, இங்கே இருக்கா 1 2 3 4 5 6 7, அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ளகின்ஸ் நடிக்கிறோம். ஓகேவா, அதில் ஐகானிஃபை ஓகே, அடிச்சாச்சா? இதில் இதை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு புதுசாக நீங்கள் வந்து ஐகானிஃபை ஏதாவது ஒரு ப்ளகின் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரன் பண்ணணும். போக போக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் அப்படியே லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்து எனக்கு என்னென்ன ஐகான்ஸ் வேணும்னா டேஷ்போர்ட், வந்துருச்சா? எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன வைக்கிறோன்னா நம்ம ஒரு செட்டிங் ஐக்கான் வைக்கிறோம். ஓகேவா, செட்டிங் கொடுத்தாச்சு. ஓகே, வச்சுக்கலாம். இப்போ வந்து டேஷ்போர்டு இருக்குது, செட்டிங் இருக்குது. அடுத்து வந்து நம்மளோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கணும்ல, அதுக்கு வந்து நமக்கு ஒரு வேறு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா, அதுவும் பண்ணலாம். அதுக்கான ஐக்கியம் வந்து வைக்கிறேன். ஓகேவா, போர்ட்ஃபோலியோன்னு அடிக்கிறேன், ஐக்கான் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, வந்துடுச்சு. இதே வச்சிடலாம் நம்ம. ஓகேவா, ஓகே, இந்த 3 ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி வந்து டேஷ்போர்ட் மட்டும் பண்ணுறோம். ஓகேவா, சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சும்மா நான் ஐக்கான் எடுத்து வைக்கிறேன், இன்னும் செட் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரொஃபைல் நேமு எல்லாம் வைக்கணும், வச்சுட்டு நான் இதை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, திரும்ப ஷேப் டூல் போயிட்டு அதில் வந்து சர்க்கிள், ஓகேவா, எடுக்கிறோம். சர்க்கிள் எடுத்துகிட்டு இங்கே வரோம், வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதில் ஒரு 55 வச்சுக்கலாம். 55 ஹைட்டு வித்து சேமாக வச்சுக்கோங்க. 55 நான் பண்ண நீங்களும் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேர், ஓகேவா, ஓகே, பேர் அடிச்சிட்டேன். பேர் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் மாற்றிடலாம். ரொபோட்டோ வேணாம், பாப்பின்ஸ். ஓகே, பாப்பின்ஸ் ஃபாண்ட் வச்சுருங்க. அதில் செமி போல்டு. ஓகேவா, கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம், கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ திரும்ப டைப் பண்ணுறேன். ஓகேவா, nazria@gmail.com. ஓகே, டைப் பண்ணிட்டேன். நேம் வந்து செமி போல்டு வச்சோம். ஓகேவா, ஆனால் இது செமி போல்டு வேணாம். இது வந்து ஒரு ரெகுலரில் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, அதில் வந்து சைஸ் கம்மி பண்ணுறேன். ஓகேவா, வச்சுட்டேன். திரும்ப செலக்ட் பண்ணி இதுக்கு கீழே, ஓகேவா, நேமுக்கு கீழே வச்சுருங்க. அலைன் பண்ணியாச்சு. ஓகேவா, பார்க்க நீட்டாக இருக்கா? இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணி மவுஸை ட்ராக் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஓகேவா, ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்ட்ரோல் ஜி, அப்படியே கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே ஓகே. என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்க்கிள் இருக்கா, இதில் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கான் இருக்குல்ல ஆக்ஷன்னு, அதில் போயிட்டு ப்ளகின்ஸில் போயிட்டு யூசர் ப்ரொஃபைல் வந்துடுச்சா, அதில் போகிறோம். ரன் கொடுத்து இன்சர்ட் ரேண்டம் ஃபோட்டோ. இதில் ஒரு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரேண்டம் ஃபோட்டோ கொடுங்க. வந்துடுச்சா, ஓகே வந்துடுச்சு. ஓகேவா, வந்துடுச்சா, நீட்டாக வந்துடுச்சா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மூணையும் இருக்கா, இந்த ஃபோட்டோ ப்ளஸ் அந்த நேம் இமெயில் மூணையும் கண்ட்ரோல் அழுத்தி ட்ராக் பண்ணுறோம். மூணையும் ஓகேவா, ஃபோட்டோ நேமு ஜிமெயில் மூணையும் ட்ராக் பண்ணுறோம். திரும்ப கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. ஓகே, குரூப் ஆயிடுச்சு. இதை நீ எடுத்து அப்படியே ரைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் காட்டிடும். ஓகேவா, காட்டுதா? அதாவது லென்த்து கீழே வரைக்கும் போச்சுல்ல, அந்த லைன் தான் அதோட சென்டர், அங்கே வச்சிடறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ஜிமெயில் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் ஜிமெயிலுக்கு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஜிமெயில் வந்து கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக அந்த எண்ணுக்கு கீழே எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, வந்துச்சு. நீ என்ன பண்ணுறோம், டேஷ்போர்ட் இருக்கா, எடுத்துக்கிறேன். எடுத்து இங்கே வச்சிடுறேன். ஐக்கான் சைஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஒரு 32. இது ஒரு 32. ஓகேவா, இது வந்து 32 வச்சு பார்க்கலாம். சேம் சைஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். 26 வச்சுக்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங். இது கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து சும்மா நம்ம வந்து இதுக்குள்ளே போனோம்னாலே ஓகேவா காட்டுதா, மேலே 56 இருக்குது, கீழே 56 இருக்குது. அப்போ இதுதான் அதோட சென்டர். ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, பிளாக் வந்து பார்க்க நல்லா இல்லை, அதனால் ஒயிட் கலர் வைக்கிறோம். ஓகே, அதே தான் இதுக்கும் 3 ஐக்கானுக்கும் பிளாக் கலர் தூக்கிட்டு ஒயிட் கலர் வைக்கிறேன். ஓகே, ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், பார்த்து கற்றுக்கோங்க. என்ன பண்ணுறோன்னா எடுக்கிறேன், எடுத்து டேஷ் போர்ட்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா, டேஷ்போர்ட். இது வந்து ரெகுலர்லேருந்து மீடியம். ஓகே, சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 20 வச்சுக்கிறேன். ஓகே, காட்டிடுச்சு. அதுவே காட்டிடுச்சு அதோட சென்ட்ரு. ஓகே, இப்போது இந்த டேஷ்போர்ட் இருக்கா, இதே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி Ctrl+C +V அங்கேயே காப்பி பண்ணி அங்கேயே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து இங்கே வந்து கொண்டு வரேன். ஓகேவா, கொண்டு வந்து போர்ட்ஃபோலியோ, ஓகேவா, மேலே இருக்கிறதுக்கு அதே அளவுக்கு நான் வந்து கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ அந்த திரும்ப Ctrl+C +V அங்கேயே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வரோம். அதே ஒரு டபுள் ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து திரும்ப வந்து செட்டிங். ஓகே, ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சு. செட்டிங்ஸ், ஓகே, எடுத்துகிட்டு வந்தாச்சா, சிம்பிள். இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா, நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோமோ அதோட எப்படி பண்ணுறோம் எல்லாம் வந்து காட்டணும்ல, அதுக்காக இங்கே வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. கரெக்டாக ஒரு 30 வச்சுக்கிறேன். 30 ஒரு செமி போல்டு. ஓகேவா, பிளாக் வேணாம், இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா இந்த கலர் போய்க்கலாம். போயிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க் போய்க்கலாம். ஓகே, திரும்ப செலக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா, சிம்பிளாக பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டிக்கு நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக், ஓகே, ஒரு 1 வீக் வந்து நம்ம காட்ட போகிறோம். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கீழே ட்ரா பண்ணுறேன். ஓகேவா, இப்போது நீங்கள் மற்ற எப்படி சொல்கிறது, ஒரு கோடிங் வச்சு ஒரு சைட்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்களே ஏதாச்சும் ப்ரோக்ராம்லாம் போடணும். ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியாக, ஓகே,
ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 6 7. ஓகேவா? கீழே இருக்கா இந்த 7th ஆப்ஷன் இருக்கா ஆக்ஷன், இதில் போகிறேன். ஓகேவா? இருங்க, அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கலரை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, இதில் NB சார்ட்ஸ் இருக்கா, போங்க. போயிட்டு ஓகே, இதில் காட்டுமா மேனுவலி ரேண்டம் இருக்கு, ரேண்டம் போகிறேன். ஓகேவா? போயிட்டு ட்ராயிங் கொடுத்துட்றேன். ஆகுதா? நீங்களே ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வெயிட் பண்ணுங்கள், அதே ஆகிடும். ஓகேவா? அதுவே ஆகிரும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? இனி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ட்ரேடிங் பண்ணதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து ப்ராஃபிட்டா லாஸா, ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேவா? இது வந்து லாஸ்ட் 1 வீக், 1 வீக்குக்கு நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுங்கன்னா, மேலே ஏற்றுனா அந்த ஸ்க்ரீன் மட்டும் வருதா, Ctrl G. ஓகேவா? எல்லாமே நம்ம சேர்த்து குரூப் பண்ணுறோம். ஓகேவா? சேர்த்து வச்சு குரூப் பண்ணுறோம். எல்லாமே நம்ம கிளிக் பண்ணி Ctrl+ ட்ராக் பண்ணி திரும்ப Ctrl+G. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ கலர் வந்து எனக்கு பிடிக்கல. ஓகேவா? கலர் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது. ஓகே, இதுக்கு பதிலாக வேறு கலர் வைக்கலாம். ஓகேவா? அச்சாச்சா, அச்சாச்சு. இனியும் ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ளூக்கு பதிலாக ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன் வந்து லெஃப்ட் ரைட் போகும். ஓகேவா? இதை வைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து கலர் மாற்றுறேன். ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒயிட் வைக்கிறேன். ஓகே, மேலே இருக்கிறது வச்சாச்சு, ஒயிட் வச்சாச்சு. இது வந்து அந்த டெக்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு ஒயிட் கலர் வைக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இதுக்கும் ஒயிட் கலர் வைக்கிறேன்.
ரெகுலர்லேருந்து செமி போல்டு. ஓகே, அதே மாதிரி இதுக்கும் ரெகுலர்லேருந்து செமி போல்டு. ஓகேவா? அப்போதான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிடலாம். ஓகேவா? சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த கலர் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? டார்க் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளோட ஆக்டிவிட்டி காட்டுது. இதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே டோட்டல் பேலன்ஸ் மேலே இருக்கிறது நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C + Ctrl+V காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ண வரோன்னா, ஓகே, பாக்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸில் பிளர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் ஆக்கிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் இன்னொரு ஷேடோ ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டேன். பிளர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கார்னர் ரேடியஸ் இருக்கா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணுறேன். பண்ணிட்டேன். பண்ணிட்டேண்ணா இது. அப்புறம் இதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, உள்ளே போக மாட்டேங்குதா? ஏன்னா இதை இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி முன்னாடி பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கு அப்புறம் தான் இந்த பாக்ஸ் பண்ணுறோம். அதனால ஃபிக்மா எப்படி எடுத்துக்கோன்னா, அது முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். அதனால இதுக்கு மேலே போகாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இங்கே இருக்கா, லெஃப்டில் இருக்கிறது மேலே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்க்டாப் ஒன்று இருக்கா, எல்லாத்துக்கும் மேலே போட்டுருவோம். அதாவது இப்போ பாருங்கள், மேலே போவோம். ஓகேவா? போகுதா? ஓகே, சிம்பிள். இதில் டோட்டல் பேலன்ஸுன்னு சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து டார்க்காக வேணும்னு இல்லை, அதனால் செமி போல்ட்லேருந்து மீடியம் போட்டுக்கலாம். ஓகே, மீடியம் போட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, டோட்டல் பேலன்ஸ். இப்போ திரும்ப ஆக்ஷன் போய்க்கலாம். ஆக்ஷன் போயிட்டு ஐகானிஃபை இருக்கா, ஐகானிஃபை போய்க்கோங்க. அதில் டாலர் அடிச்சா சார்,
இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 40 கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப டெக்ஸ்ட்டு ஒரு 25,000. ஓகே. இது வந்து நல்லா தெரியணும், அதனால் செமிபோல்டில் வைக்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு 35. ஓகே. இப்போது மேலே இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக தெரியும், கொஞ்சம் லைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் இதை வந்து தள்ளுறேன். ஓகேவா? உள்ளே வந்து தள்ளி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. அதே போல் இதையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி, ஓகேவா, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பண்ணது மட்டும் ட்ராக் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த கண்ட்ரோலை வச்சு ஜி அழுத்துறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அங்கேயே கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆகிரும். ஓகேவா? நான் சொல்ல சொல்ல நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. திரும்ப கண்ட்ரோல் சிவி, திரும்ப கண்ட்ரோல் சிவி. ஓகே. இப்போ மேலே இருக்கிறதுல டோட்டல் பேலன்ஸ் கொடுத்தாச்சா ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்காக பையிங் பவர்னு கொடுக்குறோம். ஓகேவா? பையிங் பவர். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியணும். ஓகேவா? இத்தனை நாள் பண்ணதில் அதில் டைப் பண்ணுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, டைப் பண்ணிட்டேன். ஓகே. அப்புறம் நம்ம ஸ்டாக்லாம் இருக்குமா நம்மள்கிட்ட, ஸ்டாக் வந்து வாங்கியிருப்போம். அதுக்கு வந்து நம்மள்கிட்ட இருக்கிறதுல என்ன ஸ்டாக் பெட்டரான ஸ்டாக். ஓகே. அப்போ வந்து டாப் கெயின்னு வைக்கலாம். ஓகே, டாப் கெயின் சும்மா நானே தான் வைக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து பையிங் பவர்
பையிங் பவர் வந்து ஒரு 12,000 கொடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, இதில் ஒரு ஆயிரம் வந்து ப்ராஃபிட். ஓகே, அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த 1000 வந்து இந்த சைடு தள்ளிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாலர் சிம்பிள் இருக்கா, இதையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, தள்ளி வச்சுட்டு முன்னாடி வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ போகிறேன், ஐகானிஃபை போகிறேன், அதில் வந்து ப்ளஸ்ன்னு அடிக்கிறேன். எடுத்து இதில் போடுறேன். ஓகேவா? இந்த சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 45 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3யும் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணி Ctrl G கொடுத்துட்றேன். சரி, செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3யும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் இருக்கா, பிளாக்குக்கு பதிலாக க்ரீன் கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ டாப் கெயின் இருக்கா, டாப் கெயின். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் நம்ம இதில் டாட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, இதுக்கு இந்த டாலர்லாம் தேவையில்லை, சும்மா நம்ம டாட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, திரும்ப டெக்ஸ்ட் எடுக்கிறேன், இங்கே போகிறேன், டாட்டா TA. ஓகே, அதுக்கு பின்னாடி டாலர் ஐக்கான் இருக்குது. ஓகேவா? அதனால வரல. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே பார்த்தீங்களா டாலர்னு இருக்குது, அதோட ஃப்ரேம் வந்து பின்னாடி இருந்திருக்கு. ஓகேவா? அதையும் சேர்த்து நம்ம எடுக்கணும், நான் எடுக்காம விட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இதை கொடுத்து இதை செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சைஸ் என்ன சைஸ் இருக்குன்னு. ஓகேவா? என்ன இருக்குது, 41 இருக்குது செமி போர்டில். ஓகேவா? இதையும் அதே வச்சுக்கலாம், 41 செமி போல்டு. ஓகே, ஈஸியாக இருக்கா? ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஓகே, இனி வந்து இது கொஞ்சம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் லெஃப்ட் வந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே,
இது வந்து டேஷ்போர்ட் தானே? ஆமாம். ஓகே, முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்ட் பேஜில் தான் இருக்கோம், ஓகேவா? ஆனால் அது பார்க்கும்போது தெரியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டேஷ்போர்டு வந்து பார்க்கும்போது தெரியணும். அதனால ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, ஒரு ரெக்டாங்கிள் வந்து டேஷ்போர்டு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே டேஷ்போர்டு வைக்க போகிறோம், ஓகேவா? வச்சோம்னா அந்த பேஜில் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு ஈஸியாகவே தெரியும். ஓகே, அதனால் எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிள் எடுத்து கீழே வச்சிட்றேன், ஓகேவா? அதே மாதிரி வச்சிட்றேன், சென்டரில் வச்சுட்டு கலர் வந்து ஒயிட் கலர் வச்சிட்றேன், ஓகேவா? வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு எடுத்துக்கிறேன், ஓகே? எடுத்து இதுக்கு மேலே வைக்கிறேன், ஓகே? இதுக்கு வந்து கலர் வந்து பின்னாடி இருக்குல்ல க்ரீன் கலர் மாதிரி, அந்த கலர் வைக்கிறேன், ஓகே? வச்சுட்டு இது மேலே எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நமக்கு தெரியல. ஏன் தெரியலனா, இது வந்து கீழே இருக்குது, ஓகே? இதை வந்து மேலே எடுத்துகிட்டு வரணும். அதனால் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? அதை வந்து நம்ம பேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா? மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஓகே? டேஷ்போர்ட் தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா? லெஃப்ட்டில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன், ஓகே? அதே போல் ரைட்டில் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் பண்ணி திரும்ப கண்ட்ரோல் வச்சு மவுஸை ட்ராக் பண்ணுறேன், ஓகேவா? ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் G, ஓகே? ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் G பண்ணி ஓகே பண்ணிவிட்டேன், குரூப் பண்ணிட்டேன், ஓகேவா? குரூப் ஆயிடுச்சு. இனி வந்து இதை மேலே எடுத்துகிட்டு போகிறோம். கரெக்டாக நம்ம அதுக்கு சென்டரில் வைக்கிறோம், ஓகேவா? ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம பேஜ் முடிஞ்சிச்சு, ஓகேவா? இது ஈஸியாக நம்ம பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? பார்க்க நீட்டாக இருக்கா? ஓகே, அடுத்த வீடியோவில் இதோட பெட்டராக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ.